கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் என்று சொல்லி, இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்கும் மோசேக்கும் உள்ள உறவு எவ்வளவு உறுதியா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அதே அதிகாரத்துல 20வது வசனம் இப்படியே சொல்லுகிறது: ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவரை பார்க்கிற யாரும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு இந்த வசனத்தை சொல்லும் போது ஆண்டவர் முகமுகமாய் மோசையோடு பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவருக்கும் மோசைக்கும் உள்ள உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளால உணர முடியும். சோ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு, ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கா, இல்ல அது ஊசலாடிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நிதானிச்சு பார்க்கணும். சோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு உறுதிப்பட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி அவங்க கூட பேசுவோம், நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம், நம்மளோட பிரச்சனைகளை அவங்க கிட்ட சொல்லுவோம். அதே மாதிரி அந்த மனுஷங்கிட்ட போய் அந்த பிரச்சனைகளை நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பாதப்படியில் உட்காந்து, ஆண்டவர் என்னோட லைஃப்ல இதெல்லாம் நடக்குது, என்னோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை அவர் மாற்றுவாரு. ஆண்டவருக்கு தெரியும் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய மகன் என்னுடைய மகள் எங்கிட்ட வந்து சொல்ல மாட்டாளான்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாரு. அதன் மூலமா நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு உறுதிப்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 hour 1 மணி நேரமாவது ஆண்டவரோடு உள்ள உறவை மேம்படுத்துவதற்கு 1 மணி நேரமாவது ஆண்டவருடைய பாதப்படியில் ஒரு தனியான அறையில போய் யாருமே இல்லாத இடத்துல ஆண்டவரை என் கூட பேசுங்கன்னு சொல்லி அவருடைய வார்த்தை கேட்க வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு ஆண்டவருடைய பாதப்படியில உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேச கற்றுக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேச நம்ம கற்றுக்கொள்ளும் போது கண்டிப்பா தேவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவு உறுதிப்படும். இந்த அதிகாரத்துல யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் இப்படியா சொல்லுது: மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் அப்படின்னு சொல்லி. சோ மோசே பாத்தீங்கன்னா ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சிருந்தோம், அதுக்கு பிறகு ஆசரிப்பு கூடாரம். அதே மாதிரிதான் நம்ம லைஃப்ல நம்ம ஆண்டவரோட உறவு உறுதிப்படுத்திக்கொள்ள நம்ம ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் சூஸ் பண்ணி வச்சு அங்க போய் தினமும், அது ஒரு ரூமா இருக்கலாம், அது நீங்க ஜபாரன்னு சொல்லி நீங்க ஜபாரில நீங்க ஜாப் பண்ணலாம். சோ அப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணி வச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதப்படியில நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது, நம்ம பிரச்சனைகளை சொல்லும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பொறுமையா கேட்கும் போது, ஆண்டவரையும் கூட நீங்க பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு. அதன் மூலமா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உறவு உறுதிப்படும். அதே மாதிரி நம்ம பிரச்சனைகளும் மாறும். சோ ஆண்டவரோட உறவை ஒவ்வொரு நாளும் நம்ம உறுதி கொடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.